தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் செல்வவேல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் செல்வ கார்த்திகை நண்பர்கள் அந்த வணக்கங்கள். இந்த 2026 வந்து சிம்ம ராசிக்கு இந்த காதல் எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த லவ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வர்றதுங்கிறது இயல்பு. ஆனால் நிறைய பேருக்கு அது காதல் திருமணம் வரைக்கும் போகுதா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதன் பார்த்தா சூரிய பகவான். இப்போ ராசிக்குடைய அதிபதி சூரியனாக இருந்தால் அந்த வீட்டில் இப்போ கோச்சாரத்தில் ஜென்மஸ்தானத்தில் கேதுவும், கிட்டத்தட்ட ராசியிலேருந்து டைரெக்டாக 7வது வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கார். 8ல் சனி அஷ்டம சனியாக இருக்கிறார். 8ல் அஷ்டம சனியாக இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நிறைய திங்கிங்ஸ் ஓடிட்டே இருக்கும், நிறைய குழப்பங்கள் இருப்பீங்க, ஒரு மாதிரி நல்ல டிசிஷன் எடுக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி குழப்ப நிலை தான் இந்த காலகட்டத்தில் உண்டு. அப்போ இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு குழப்பம் நிறைந்த காலமாக இருக்கிறதுக்கான அதிகப்படியாக வாய்ப்பு உண்டு. ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா 11ல் இருக்கக்கூடிய குரு, அடுத்து மேற்கவர் விரை குருவாக இருந்தாலும் கூட சந்திரன் வீட்டில் தான் வரார். அப்போது நல்ல டிசிஷன் எடுக்கிறது லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக தான் எடுத்தாகணும். உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு அமைப்பு எப்படி இருக்கிறது வேறு மாதிரி மாறுதல் பண்ணலாம். ஆனால் ராசி பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களை விட வயதில் அதிகமான மூத்த நபரை திருமணம் பண்ணுறதுக்கோ அல்லது வயதில் மூத்த நபரை அதிகப்படியான நபரை லவ் பண்ணுறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள் உருவாகலாம். அப்போ இந்த 2026 அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானத்தோட கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்குது. அப்போ இந்த 2026 பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் உங்களுடைய மனசுமை அப்படிங்கிறது சில மனசுமை அதிகமாகிட்டே இருக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கிலோ வெயிட் தூக்க முடியும்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிள். ஆனால் நீங்கள் ஒரு 100 கிலோ வெயிட் தூக்குற அளவுக்கான சூழல் கூட உருவாகலாம். அப்போ ரொம்பவே அதிகப்படியான பாரமாக இருக்கும். அப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டளவில் சொல்கிறது அல்லது வீட்டில் பேசணும்னு நினைக்கிறது, அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லவ் ஃபெயிலியர் கூட கிட்டத்தட்ட நீங்கள் சந்திச்சிருக்கலாம், அது பெண்ணுக்கும் பொருந்தும். பட் ஆணாக இருக்கிற பட்சத்தில் சிம்மத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரெடி லவ் ஃபெயிலியர் இருந்ததுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அந்த லவ் ஃபெயிலில் மறந்து ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. ஆனால் அதை தேர்ந்தெடுத்தும் கூட அதுலேயுமே ஒரு சில குழப்பங்கள் போகிறதுனால ஏன் என்னுடைய லைஃப்பில் இந்த மாதிரிலாம் நடக்குதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது தான், உங்கள் சுயஜாதில் திருமணத்துக்குரிய யோகம் எந்த அளவுக்கு இருக்குது, அதை எந்த அளவுக்கு காதல் திருமணம் கன்வெர்ட் ஆகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ இந்த டைமை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பயணிக்கணும். அதே மாதிரி வீட்டளவில் தந்தை தாய்க்குமான உறவுகள் அல்லது பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட உறவுகளில் இந்த காலகட்டங்கள் ஓரளவு ஹாப்பினஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் அப்படின்னா லவர்ஸுக்கு மட்டும் பொருந்தாது, கணவன் மனைவிக்கும் பொருந்தும். கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு அன்பை விரும்பி இந்த காலகட்டத்தை நீங்கள் பயணிக்கலாம், விட்டு கொடுத்து அனுசரித்து போகலாம். உங்களுக்குள்ளான அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறத அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி காலங்களில் அதிகப்படியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பயணிச்சாகணும். அப்போ தேவையில்லாத வில்லங்கங்கள் தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் நபரால் அதிகப்படியான பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபேமிலிக்குள்ளேயும் கொஞ்சம் பயணிங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த 2026 திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா காதல் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தா 100க்கு 99% பார்த்திங்கன்னா குரு ஃபேவராக இருக்கார். கண்டிப்பாக திருமணத்துக்கான முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி லவ் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ இன்றைக்கி கல்யாணம் பண்ணிவிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, அது சரியாருக்கான வாய்ப்புகள் இருக்கானா அதுவும் 100க்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. பேசினா முடியாத காரியம் கிடையாது. நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அதிகமாகிட்டே இருக்கும். முடிஞ்சளவுக்கு பேசி மனம் விட்டு பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ளான அன்பு அன்னோனி அதிகரிச்சதுன்னா எல்லா ப்ராப்ளங்களும் சரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. அதிகப்படியாக நீங்கள் இந்த காலகட்டம் ராசிக்கு கரெக்டாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 3 குடைவன் அப்படிங்கிறது சுக்கிரன். அப்போ 3 குடை அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் அந்த வீட்டில் சூரியன் நீசமாவார். அப்போ அது என்னென்னா அவங்களுக்கு பெரிய வீக்னஸ் கிடையாது. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சில எதிர்ப்புகளை மீறி தான் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த 2026 நல்ல வருஷமாக தான் இருக்கும்போது தைரியமாக இருங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காதல் அப்படிங்கிறது 2024 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட தனிப்பட்ட சுயஜாதத்தில் உங்களுடைய சுயஜாதத்தில் சுக்கிரன் பார்த்திங்கன்னா லக்னத்திலிருந்து 7வது வீட்டில் பலம் வாய்ந்து இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த 7வது வீட்டில் சுக்கிரன் நல்ல சப்போர்ட்டோட இணைந்த கிரகங்கள், இப்போ குருவுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது பார்த்திங்கன்னா புதனுடைய சப்போர்ட் இருக்குது, அல்லது சனியுடைய சப்போர்ட் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு சிலருக்கு இந்த காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கழகமாய் நடக்குதா கழகம் இல்லாமல் நடக்குதா அவங்கவுங்க சுயஜாதம் அந்த யோகங்கள் இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் மாளவிய யோகம் இருக்கான்னு செக் பண்ணணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி உங்களுக்கு எந்த அளவுக்கு பலமாக இருக்காருன்னு பார்க்கணும். அப்போ உங்கள் சுயஜாதத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்க்கணுங்க. அப்படி பார்த்தா தான் நம்ம கிளியர் கட்டாக உங்களுக்கு காதல் திருமணம் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருடைய லைஃப்பில் இன்றைக்கி லவ் பண்ணிடுறமே தவிர்த்து பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது, நிறைய பார்க்குறோம். இன்றைக்கி லவ் பண்ண பிறகு கூட வீட்டளவில் சண்டை வருது, நிறைய பேர் பிரியறதையும் பார்க்குறோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க.
பட் இருந்தாலும் கூட பிரியறதை பார்க்குறோம். அப்போ பிரிவினை இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் இந்த பொருத்தங்கள்லாம் பார்க்குறது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை லவ் பண்ண வேணாம்னு சொல்லலை, பட் இருந்தாலும் கூட நீங்கள் காதலில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு உங்கள் காலகட்டத்துக்கு எப்போ கல்யாண யோகம் வருதோ அந்த நேர காலகட்டத்தில் வீட்டில் பேசி வீட்டின் சம்மதத்தின் பேர் திருமணம் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடும் உங்கள் சுய ஜாதகம் டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள். உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம். நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனுப்பிச்சி வைங்க. இல்லைன்னா டேட் ஆஃப் பர்த் டைம் அண்டதை அனுப்பிச்சி வைங்க, அதை நம்ம பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்குது. நேரில் ஒரு நாள் வாங்க, கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு வாங்க, நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்து பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் அடையணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.